ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஃபருங்க. ஸோ இது வந்து ஒன் டே ஆஃபர்னு கூட நினச்சிக்கோங்க. என்னென்னா பீட்டா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து ஃப்ரீங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுனாலேன்னு சொல்லிடுறேன். ஒரு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சு ரொம்ப சின்ன பசங்களோட எல்லாருமே ரொம்ப பெரிய இது போட்டு பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு சின்னதாக என்னால் முடிஞ்சது. ஓகேங்களா? இன்றைக்கி ஒன் டே சரி பீட்டா ஃபீஸ் வாங்கினா மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி குவான்டிட்டி நான் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். ஒரு பீஸு 2 பீஸு திடீர்னு கொரியர் பண்ணும்போது நம்மளுக்கு கொரியர் காசு தூக்கி விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொரியருக்கு 55 ரூபா கொடுத்து தான் நம்ம கொரியர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி டேவில் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய லோ மார்ஜின் தான். ஏதோ ஒன்று இதானாலும் ரொம்ப பெரிய லாஸ் தான். பட் ஓகே, ஒன் டே நம்மளுக்கு ஸ்பெஷலாக. ஏன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு தான் மெயினாக இது பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்னடா பண்ணுறோம், ஏன்னா நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதனால தான் இதெல்லாம் பீஸ் எவ்வளோன்னு சொல்லலை. இம்போர்ட் வந்து 150 ரூபாய்ங்க. இம்போர்ட் வந்து ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? அதே மாதிரி பிக்சர் யாரும் கேட்காதீங்க. பிக்சர் என்னால் அனுப்பிச்சு முடியாது. மோர் தென் கிட்ட 100 பீஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாமே வந்து ஃபீமேல் எல்லாமே வந்து இம்போர்ட்டு நார்மலு எல்லாமே 90 ரூபா தாங்க பீஸு. ஃபுல் மூன் ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பாருங்கள், எக்கு ஃபுல்லாக இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் தான். 120 ரூபாய்ங்க. நார்மல் ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா பீஸ். 120 ரூபா. இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இம்போர்ட்டு. உங்களுக்கு ரெட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்களேன். ரெட்டு செம்ம குவாலிட்டிங்க. அந்த வின்ஸ் வந்து குவாலிட்டி மாறும், நல்லா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 60 ரூபா தாங்க பீஸு. 60 ரூபா தான். 5 பீஸ் மினிமம் குவான்டிட்டி 5 பீஸுங்க. நீங்கள் 5 பீஸ்க்கு மேலே எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுங்க. இன்றைக்கி ஒன் டே மட்டும் நான் கொரியர் போட்டு விட்றேன். ஸோ மெசேஜ் மட்டும் கொஞ்சம் வரத்துக்கு வெயிட் பண்ணிடுங்க. ஏன்னா மெசேஜ் கும்மின்னு நினைக்கிறேன். பெங்களூரு அதர் ஸ்டேட்டுக்கு இது ஃப்ரீ. கொஞ்சமாச்சு நான் ஒரு பாதி அமௌண்ட்டாச்சு கொடுத்துருங்க. ஏன்னா கொரியர் சார்ஜ் தூக்கி விட்ருவோம் அதர் ஸ்டேட்டுக்கு. நீமோ கேண்டி எல்லாமே 120 ரூபா தான். நீமோ கேண்டி கேலக்ஸி ப்ளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பாருங்கள் 120 ரூபா பீட்டா. ஓகேங்களா? ஸோ இது போக மற்ற ஃபீஸஸ்ஸு அக்சசரிஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர்லாம் வந்துருக்கு. ஹீட்ரு பாருங்கள். ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஒரு 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். வேணும்னா சொல்லுங்கள். 100 வாட்ஸு நியான் டெட்ராவில் வந்து 55 ரூபா. ரமினோஸ் இருக்குது 115 ரூபா. மவுண்டைன் மினோ இருக்குது 90 ரூபா தான் பேரு. ஓகேங்களா? ஏஞ்சல்லாம் இருக்குது. இதெல்லாமே ஏஞ்சல், சின்ன ஏஞ்சல் 35 ரூபா பீஸு. பட் பெருசாக ரேட்டு கம்மி தான். நீ எதுக்குடா சின்னதை எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சைஸ் நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ சின்னதை எடுத்து கொடுங்க அப்படி. சின்னது நல்ல மூவ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜீப்ரா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸு இருக்கானா இருக்குதான். பட் ரொம்ப எக்லோட எல்லாமே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரெட் டைகரு. ஸோ ரெட் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 140. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கொரியர் சார்ஜ் தூக்கி விட்ருங்க. ஸோ பீட்டானா எனக்கு எப்படி பேக் பண்ணுறது எல்லாமே தெரியும். இதெல்லாம் கொரியர் சார்ஜ் எனக்கு தூக்கி விட்ருவோம். நான் அதனால தான் வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆஃபருக்கு நிறைய பேர் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பெரிய இது. ஸோ அதுதான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ரெட் டைகர் ஒரு 4 பேர் 5 பேர் எடுங்க. நான் வேணால் கொரியர் நானும் அது பண்ணி விட்றேன். ஸோ மற்ற ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜும் ரொம்ப கோல்டு ஃபிஷ் இந்த சாருக்கு எல்லாம் கொரியர் கேட்குறீங்க. அதெல்லாம் கொரியர் பண்ணுற நேரத்துக்கு ரொம்ப காஸ்ட் அதிகங்க. அதுதான் சொல்கிறேன். நான் டீசெண்டாக சொல்லிடுறேன் ப்ரோ. கொரியர் காஸ்ட் ரொம்ப 150 ரூபா 160 ரூபா வேணாம் ப்ரோ அப்படின்றேன். பிளாக் கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக 380 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் 180 ரூபா வரும். 180 ரூபா 190 ரூபாயோ. ஸோ அந்த ரேஞ்ச் பெருசு. இது மொத்தம் 380 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் பேரு. இது நம்மள்ட்ட எப்போயுமே ரெகுலர் மூவ்மெண்ட் எப்போயுமே இருக்கும். வேணுங்கிறீங்க கான்டெக்ட் பண்ணுங்க. அடுத்த லாப்ஸ்டரும் அதே மாதிரி தான். செம்ம பெரிய லாப்ஸ்டரு. ஓகேங்களா? இந்த டைம் வந்தது எப்பயும் போல ஹியூஜ் சைஸுங்க. ரொம்ப பெரிய சைஸு. நார்மலாக கூட சின்ன சைஸ் வரும். இந்த டைம் ரொம்ப 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 பெரிய சைஸு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு இதை விடன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். பேட்சு ஃபிஷ்ஷு நம்ம ஆக்சுவலாக பேரே 80 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம். நல்ல மூவ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ பீட்டா ஃபிஷ் ஆனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே காமிச்சிட்றேன். பட் அதே மாதிரி இப்போ சொல்லிடுறேன், மார்க்கிங் பண்ணி அனுப்பிச்சி விடாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக போட்டு விட்றேன். நீங்கள் பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து பெஸ்ட்டாக பண்ணுறேன். மார்க் பண்ணிங்கன்னா எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதே மாதிரி நான் இப்போ சொல்லிடுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபையாக பண்ணுறேன். பட் ஏதாவது மாதத்தில் 1-2 ஆர்டர் யாருக்காவது வந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. நான் என்னோடய கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையாக ரொம்ப அதிகமாக ரொம்ப எனக்கு மேலே ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்குது. நான் பயந்து ஏன்னா முன்னே இருந்ததுன்னா அசால்ட்டாக வீடியோவில் பேசலாம். ஏதோ ஒன்று சின்னதாக ஏதோ ஒன்று சொன்னாலும் தெரியாது. பட் இப்போ ரொம்ப பார்த்து பேச வேண்டியதாக தான் இருக்குது. ரொம்ப ஏன்னா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாமே டெல்டா பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்டா பீட்டா பேர் வந்து 35 ரூபா வரும். என்ன ஒரே ஒரு சின்ன ஒரே சங்கட்டம்னா
கொஞ்சம் ஏனாதானோன்னு இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷை போட்டு கடிச்சு குதறி எடுத்து தின்னுவிடும். பாருங்கள் உள்ளுக்குள்ள இதெல்லாம் சாப்பிட்ருச்சு. ஸோ இதெல்லாம்